மதுரையுடைய ஒரு புண்ணிய ஸ்தலம் திருப்பரங்குன்றம். அதுதான் முருகருடைய முதல் படை வீடுன்னு போற்றப்படக்கூடிய அந்த இடம். ஆனா இப்ப சமீப காலமா அந்த இடம் யாருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. மத நல்லிணக்கத்தை போற்றப்பட வேண்டிய அந்த இடத்துல அது யாரோட உரிமைன்னு ஒரு மிகப்பெரிய மத போராவே மாறி நிக்குது. இதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இதுல நீதிமன்றமும் தலையிட்டு இருக்காங்க. அப்படி தலையிடுற அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு? அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீபத்தன்னைக்கு 144 தடை உத்தரவும் போடப்பட்டிருக்கு. இந்த தடை போடப்பட்டதுக்கான காரணம் என்னன்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்க தீபத்தூண்ல விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகள் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அது சிக்கந்தர் தர்காக்கு சொந்தமான இடம், அங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் நீதிமன்றமும் இதுல தலையிட்டு அந்த இடத்துல விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம CISF காவல்துறையும் இதுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது மனுதாரர் விலக்கேற்ற முயன்றப்ப இன்னொரு தரப்புல இருந்து விலக்கேற்ற விடாம தடுத்திருக்காங்க. அதனால ஒரு மிகப்பெரிய கலவரமே அங்க வெடிக்குது. அதோடைய தொடர்ச்சியா தான் 144 தடை உத்தரவும் போடப்படுது. ஒரு சாதாரண வழிபாட்டு உரிமைய எப்படி இவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வெடிச்சது? நீதிமன்றத்துல உத்தரவு இருந்தோ ஏன் தீபம் ஏற்றப்படல? உண்மையில இந்த விவகாரத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த சமூக புதிருக்கான நிரந்தர தீர்வுதான் என்ன அப்படின்னு பல கேள்விகள் நம்ம முன்னாடி எழுந்து நிற்குது. இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். 1920கள்ல மலையின் முழு உரிமையும் யாருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் தேவஸ்தானத்துக்கும் தர்கா நிர்வாகத்துக்கும் இடையில பல ஆண்டுகளா வழக்கு நடந்துட்டு இருக்கு. லண்டன்ல இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு நிகரான பிரிவு கவுன்சில் வர இந்த வழக்கு சென்றது. அப்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பும் வழங்கப்படுது. அதுதான் இன்னைக்கும் மலையின் உரிமைக்கு அடிப்படையா இருக்குன்னே சொல்லலாம். மலை முழுவதுக்கும் உரிமை கோரி இரு தரப்பையும் ஒதுக்கி வச்சு மலை யாருக்குமே சொந்தம் இல்ல, அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு அறிவிக்கப்படுது. அப்படி இருந்தும் தர்கா மற்றும் தர்காவுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு பாதைகள் வரையறுக்கப்படுது. இஸ்லாமியர்களுக்கும் மலையுடைய மற்ற கோவில்களுக்கும் தேவஸ்தானத்துக்கும் பொதுமக்களுக்கும் சொந்தம் அப்படின்னு நீதிமன்றம் தரப்புல இருந்து முடிவு வருது. மலை ஒரு பொதுவான நிலப்பரப்பு அப்படின்றதுதான் இந்த தீர்ப்போட சாரம்சமா பார்க்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு யாருக்குமே சாதகமா இல்லாம எல்லாருக்கும் பொதுவானதா கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனா இப்ப வரைக்கும் அந்த மலையில நடக்கிற பிரச்சனை மட்டும் தீராம இருக்கு. அது என்ன அப்படின்னா, தர்காவை சேர்ந்தவங்க அங்க ஆடுகளை பலியிடுறது அவங்களுடைய ஒரு வழக்கமா பார்க்கப்படுது. ஆனா திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு தான் சொந்தம், அங்க எந்த ஒரு உயிரும் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. இதுதான் நீண்ட காலமா நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு திருப்பரங்குன்றத்துல. இதுக்கு நீதிமன்றம் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மதமும் அவங்களுடைய மதத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகள் நடத்துறது அவங்களுடைய உரிமை. அதுல எந்த ஒரு நீதிமன்றமோ அதை தடுக்க முடியாது அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. சரி, இப்ப தீபத்தூண் விவகாரம் என்ன பிரச்சனைய முன்வைக்குது அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை உச்சில இருக்கிற அந்த தீபத்தூண்ல விளக்கேற்றணும் அப்படின்னு மனுதாரர் மனு கொடுக்கிறாரு. அதுக்கான அனுமதி வேணும்ன்றதுதான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையா முன்வைக்கப்படுது. இது ஒரு 100 ஆண்டு காலமா நடைபெறல அப்படின்னு அரசு வாதிட்டது. மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் தனி நீதிபதி ஒருவர் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கினார். இந்த உத்தரவை அமல்படுத்த மாநில அரசு தயங்கியது. இந்த உத்தரவுக்கு எதிராக மாநில அரசு உடனடியா மேல்முறையீடு செய்து அப்ப அரசு சார்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் முக்கியமானவையா பார்க்கப்பட்டது. தனி நீதிபதியின் இந்த உத்தரவு சமூக நல்லிணக்கத்தை பாதித்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கடந்த 100 ஆண்டுகளா மலை உச்சியில இருக்கிற அந்த பிள்ளையாருக்கு அருகில் இருக்கிற தூண்ல தான் விளக்கு ஏற்றப்படுறது வழக்கமா இருக்கு. அதை மாற்றி தீபத்தூண்ல ஏற்றணும் அப்படின்றதுதான் மனுதாரருடைய கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. 1862க்கு பிறகு இந்த குறிப்பிட்ட தீபத்தூண்ல விளக்கு ஏற்றப்படவே இல்லை. அந்த பழக்கமும் இல்லாத ஒன்றா இருக்கிறதுனால
ஒரு மாற்ற உத்தரவிடக் கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. நீதிமன்ற உத்தரவால் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து மனுதாரர்கள் மீது நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அரசு வாதிட்டது. இந்த விவகாரத்தை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சிக்கலுக்கான ஒட்டுமொத்த சாராம்சமா பார்க்கப்படுது. மத நல்லிணக்கணம் அப்படின்றது ஒருவரை தடுக்கிறது கிடையாது. இரு தரப்பும் ஒன்றிணைந்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும் அப்படின்றதுதான் மத இலக்கணத்துடைய அடிப்படை சாராம்சம். ஒரு சமூகத்துடைய வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது நல்லிணக்கணம் ஆகாது. மாறா இரு தரப்பினரும் தங்களுடைய உரிமைகளையும் நம்பிக்கைகளையும் மதித்து ஒரே நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான நல்லிணக்கணம்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. நீதிமன்றத்துடைய வார்த்தைகள் ரொம்பவே ஆழமானவை. ஒரு சமூகத்துடைய உணர்வுகளை மதிச்சு அவங்களுக்கான பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. அப்படின்னா இந்த நூற்றாண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. தர்காக்கு போய் வேண்டுதல் வைக்கிற இந்துக்களும் இருக்காங்க, முருகர் கோயிலுக்கு போய் விபூதி வாங்கிட்டு வர முஸ்லிம்களும் இருக்காங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அங்க இருக்கிற மக்கள் மாம மச்சம் போலதான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஊடகங்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் தான் இந்த விஷயத்த ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வெடிக்க வைக்கிறாங்க. அரசியல் சக்திகள் இவங்களுடைய உண்மையான நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. இத பண்ண விடாம தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல ஆண்டு காலமா வழக்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு திடீர்னு அதை செய்யணும் அப்படின்னா அது பல பேரும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதனால நூற்றாண்டு பழக்கத்தை ஒரே இரவுல மாற்ற முடியாது. அது நீதிமன்ற உத்தரவாவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள சில பேரால முடியாது. அது மட்டும் இல்லாம தர்கா தரப்புல இருந்து கால அவகாசமும் கேட்டிருக்காங்க. அதையும் நீதிமன்றம் பரிசீலிக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமா மக்கள் வைக்கிற கோரிக்கையா இருக்கு. இப்ப நடைமுறையில இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவில்ல தீபம் ஏற்றத வழக்கமா வச்சுட்டு தீபத்தூண்ல ஏற்றணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கிறத நிதானமா பார்த்து கொள்ளணும். அமைதியான முறையில இரு தரப்பும் பேசி ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்கணும். அங்க இருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் அகற்றணும். அது மட்டும் இல்லாம இரு தரப்புகளும் அவங்களுடைய எல்லையை தாண்டி ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கையும் அரசு எடுக்கணும். திருப்பரங்குன்ற மலை இரு மதங்களுக்கும் பொதுவான ஒரு புனித ஸ்தலம். அங்க ரெண்டு மதங்களையும் நம்ம மதிக்க வேண்டிய கடமை இருக்கு. அதாவது தர்கால பலியிடுறாங்க அப்படின்றது அவங்களுடைய உரிமை, அதை நம்ம மறுக்க கூடாது. அதே மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்ற சர்ச்சைக்கும் நம்ம இடம் இல்லாம தீபம் ஏற்றத்துக்கான அனுமதியும் கொடுக்கணும். திருப்பரங்குன்ற விவகாரம் வெறும் தீபம் ஏற்றத்துக்காக நடக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. பல ஆண்டு காலமா நடக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் அதை மத பிரச்சனையா மாற்றத்துக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்குதான் நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீதிமன்றம் வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கலாம். ஆனா மக்கள் மனசுல நல்லிணக்கணம் அப்படின்ற தீர்ப்பை எழுத வேண்டியது இந்த சமுதாயத்துடைய கையில தான் இருக்கு. தமிழகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த மத நல்லிணக்கண வரலாறு மாறி ஒற்றுமைய மறுபடியும் நிலைநாட்டும்னு நம்ம நம்புவோம்.